السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح பாடத்தில் கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 32 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 33வது பாடத்தை இனிதே தொடங்க உள்ளோம். வாருங்கள் இன்றைய பாடத்தை பார்ப்போம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக உங்கள் நன்கொடைகள் கொடுக்க விரும்புபவர்களுக்கு இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் அதே போல் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு உங்களால் முடிந்த இந்த தீன் சேவைக்காக உங்களால் முடிந்த நன்கொடைகளை கொடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல் இஅனாலு பித்தஸ்கீன் என்ற பாடத்தை முடித்து விட்டோம். அந்த பாடத்தை கிட்டத்தட்ட ஒரு 3 பாடங்களுக்கு முன்னாடியே அதோடைய பஹ்ஸுகள் அதே போல் அதோடைய காயிதாக்கள் அனைத்தும் முடித்து கிட்டத்தட்ட அதோடைய தம்ரீனாத்துகள் வெறும் ஏலாலுபி தஸ்கீர் மட்டுமன்றி அதையும் தாண்டி ஏலால் இபுதால் என்ற அனைத்து பயிற்சிகளையும் சேர்த்து கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 10 தம்ரீன்கள் கொடுத்துள்ளார்கள். அதை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதுவரை 7 தம்ரீன்களை கண்டு முடித்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இன்னும் 8வது தம்ரீனை ஆரம்பிக்க உள்ளோம். மொத்தம் 10 தம்ரீன்கள் மொத்தமாக சேர்த்து கொடுத்துள்ளார்கள். இதுவரை 7 தம்ரீன்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிந்து விட்டது. வாருங்கள் இன்று 8வது தம்ரீனை இன்ஷா அல்லாஹ் நாம் காண்போம். 8வது தம்ரீன், 8வது பயிற்சி. ஹாத்தி இஸ்மல் மஃஊலி லிகுல்லி ஃபிஅலி மினல் அஃஆலில் ஆத்தியதி. பின்வரக்கூடிய ஃபிஅல்களில் இருந்து ஒவ்வொரு ஃபிஅலுக்கும் இஸ்மு மஃஊலை கொண்டு வா. பின்னாடி ஃபேல் வந்திருக்கா, இதெல்லாம் மாலியான ஃபேல். இந்த மாலியான ஃபேலுக்கு இஸ்மு மஃஊல கொண்டு வா. வஷ்ரஹ், இன்னும் விவரி. மாபிஹி மின் இஅலானின், அந்த ஒவ்வொரு ஃபேலை கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றை. மின் இஅலானின், இஅலானில் இருந்து அந்த ஒவ்வொரு ஃபேலை கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றை நீ விவரி. அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இஸ்மு மஃஊல் கொண்டு வந்துருவோம். அதே போல அதுல என்ன ஏனால் ஏற்பட்டிருக்குன்றத என்ன செஞ்சிருவோம்? விவரிச்சிருவோம். வாங்க அர்த்தம் பார்த்துருவோம். அப்பாம, நிலை நிறுத்தினான். அப்புறம் அஜாத, சிறப்பாக செய்தார், திறம்பட செய்தார்னு அர்த்தம். அஷாஅ, பரப்பினான். அஜாப, பதிலளித்தான். அவாஅ, வீணாக்கினார். அகாச, உதவினார், காப்பாற்றினார். அப்ப இதோடைய அர்த்தங்கள் பார்த்தாச்சு. வாங்க இதோட தம்ரீனான இதில் சொன்ன இஸ்மில் மஃஊலை கொண்டு வருவோம். அதே போல் அதில் உள்ள ஏலாலை நாம் என்ன செய்வோம்? விளக்குவோம். 8வது தம்ரீன். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? அகாம. அப்ப இது என்ன வஸன்னு பாத்தீங்கன்னா, அஃஅல யுஃஇலு இஃஆலன் ஃபஹுவ முஃஇலுன். உஃஇல யுஃஅலு இஃஆலன் ஃபஹுவ முஃஅலுன். அப்ப என்ன வரணும்? இது அஃஅல வஸன். அதுக்கு இஸ்மு மஃஊல் எப்படி கொண்டு வரணும்? அதோடைய வஸன் முஃஅலுன். அப்ப அந்த முஃஅலுன் வஸன்ல என்ன செய்யணும்? இந்த முகாம், இதோடைய இஸ்மு ஃபாயில இஸ்மு மஃஊல நம்ம கொண்டு வரணும். இப்ப பாருங்க, முகாமுன் வந்திருக்கு. இப்ப முஃஅலுன் தானே வரணும், முகாமுன் வந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போமா? அதுல ஏலால் ஏற்பட்டுதான் முக்காம்னு என்ன செஞ்சிருக்கோம்? படிக்கிறோம். வாங்க அதுல ஏற்பட்ட ஏலால் ஏன் அப்படி மாறிச்சுன்னு பார்ப்போம். அஸ்லுஹு. அப்ப இந்த அகாம, இந்த முகாமுன் என்ற வார்த்தையின் என்ற இஸ்மு மஃஊலின் அசல் ஆகிறது முக்வமுன், முக்குவமுமா இருக்கும். இப்ப இந்த இஸ்மு மஃஊலுடைய அசல் பாத்தீங்கன்னா முக்வமுன், முஃஅலுன் தானே. இப்ப முஃஅலுனுக்கு முக்வமுன் இருக்கணும். முஃப் அப்ப ஏன் முக்காமுன் மாறிடுச்சு? நம்ம இந்த சட்டங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். என்னது? வாவ் ஹரக்கத் பெற்றது. இது இல்லத்தான எழுத்து, அது ஹரக்கத்தை சுமக்காது. அதுக்கு முன்னாடி சஹீஹான எழுத்து சுக்குன் பெற்றிருந்தால் அந்த இல்லத்தின் எழுத்தின் ஹரக்கத்தை அதுக்கு கொடுத்துரும். அதனால அதுக்கு போய் முகவுமுன் மாறிடுச்சு. இப்போ முகவுமுன் மாறினோடனே நம்ம கண்டுபிடிச்சிரும். வாவ் சுக்குன் பெற்றதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருந்தா என்ன செஞ்சிருவோம்? அந்த வாவை அலிஃபா மாத்தி முகாமுன் மாறிடுச்சு. சரியா? அதனாலதான் முகாமுன் படிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் அதே போலதான் வரும். வாருங்கள் பார்ப்போம். நுக்லிலத், இடம்பெயர்க்கப்பட்டது. ஹரக்கத்துல் வாவி இல சாக்கினி ஸஹீஹி கபுலஹா. வாவுடைய ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது. இப்ப இதோடைய ஹரக்கத் இங்க போயிருச்சு. அப்ப முன் மாறிடுச்சு. சும்ம, பிறகு தஹரக்கத்தில் வாவு பி ஹஸ்பில் அஸ்லி, அசலை கவனிப்பதை கொண்டு வாவ் ஹரக்கத் பெற்றிருந்தது. அசலை பார்க்கும் பொழுது முக்குவமுன், வாவுக்கு என்ன இருக்கு? ஹரக்கத் இருக்கு. வன்ஃபத்தஹ மா கபலஹல் ஆன,
இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. இப்பொழுதுனா அந்த இடம்பெயர்ப்புக்கு பிறகு. இந்த இடம்பெயர்ப்புக்கு பிறகு இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்றது. இந்த ஹரக்கத்து இங்க கொடுத்துட்டோம்னா இடம்பெயர்த்துட்டோம்னா இப்ப எப்படி முகாவுமுன் வாவுக்கு சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள முகாவு அதுக்கு தான் காஃபுக்கு தான் ஃபத்தஹ் இருக்கு. அப்ப என்ன சட்டம்? ஃபத்தஹ் வந்துட்டா வாவு சுக்கூன் பெற்றுச்சுன்னா அந்த ஃபத்தஹுக்கு தோதோ அலிஃபா மாத்திரும். அப்ப இப்பொழுது வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. ஃபகுலிபத் எனவே இடம்பெயர்க்கப்பட்டது அலிஃபன் புரட்டப்பட்டது அலிஃபாக அந்த வாவ் புரட்டப்பட்டது. இதே மாதிரிதான் அடுத்து வரக்கூடிய எல்லா தம்ரீன்களும் இதுல வந்த எல்லா பயிற்சியிலும் அதே போல்தான் இருக்கும். வாருங்கள் பார்ப்போம். அஜாத இதோட இஸ்மு மஃபூல் என்ன? முஜாதுன். அது ஏன் அப்படி மாறிச்சுன்னு பார்ப்போமா? அஸ்லுஹு முஜாதுன் என்ற இஸ்மு மஃபூலின் அசல் ஆகிறது முஜ்வதுன். முஃஅலுன் தானே வரணும். வசன் படி என்ன வரணும்? முஃஅலுன். முஜ்வதுன் வரணும். நுகிலத் ஹரக்கத்துல் வாவி இல சாக்கினி ஸஹீஹி கப்லஹா வாவுடைய ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது. இந்த ஹரக்கத் இருக்குல்ல, இந்த வாவுடைய ஹரக்கத் சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது. காரணம் தெரியும், இது இல்லத்தான எழுத்து, அதனால ஹரக்கத்தை சுமக்காது. அதுக்கு முன்னாடி சஹீஹான ஒரு எழுத்து சுக்குன் பெற்றிருந்தா அது என்ன செஞ்சிருவோம்? இடம்பெயர்த்துரும். அதனால இந்த வாவுடைய ஹரக்கத் இங்க போய் முஜவுதுன் மாறிடுச்சு. சும்மா பிறகு ஹரக்கத்தில் வாவு பிஹஸ்பில் அசலி. இப்ப அசலை கவனிப்பதை கொண்டு இந்த வாவு ஹரக்கத் பெற்றிருந்தது. இப்ப முஜவுதுன் மாறியாச்சு. முஜவுதுன் மாறினதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க. அசலை கவனிக்கும் பொழுது வாவுக்கு ஹரக்கத் பெற்றிருந்தது. ஆனா வன்ஃபதஹமா கபலஹல் ஆன இப்பொழுது அதாவது இடம்பெயர்ப்புக்கு பிறகு அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. இடம்பெயர்ப்புக்கு பிறகு இங்க போயிருச்சுன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு? முஜவுதுன் படிக்கும் போது எப்படி இருக்குது? வாவ் சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்றுருச்சு. அப்ப ஃபத்தஹ் பெற்றுட்டா என்ன செய்யணும்? அந்த ஃபத்தஹுக்கு தோதுவா என்ன செய்யணும்? அலிஃபா தானே மாத்தணும். அப்ப முஜவுதுன் படிக்காம அந்த ஜவ் அந்த ஜீமுக்கு ஃபத்தஹ் இருக்கனால வாவா அலிஃபா மாத்தி முஜாதுன் படிக்கணும். ஃபகுலிபத் அலிஃபன் எனவே அந்த வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது. வாங்க அடுத்து பார்ப்போம். அடுத்து அஷா அஷா இதோட இஸ்மு மஃபூல் பாருங்க முஷாஉன். ஏன் முஷாஉன் முஃஅலுன் மாதிரி இல்லைல்ல, அது ஏன் அப்படி மாறிச்சுன்னு பார்ப்போமா? அஸ்லுஹு அப்ப முஷா இருக்குல்ல, இந்த முஷா என்ற இஸ்மு மஃபூலின் அசல் ஆகிறது முஷ்யஉன். முஃஅலுன் முஷ்யஉன் வரும். நுகிலத் ஹரக்கத்துல் வாவி இல சாக்கினி ஸஹீஹி கப்லஹா. இங்க ஹரக்கத்துல் வான்னு கொடுத்திருக்காங்க, இங்க யா தான். இப்ப ஹரக்கத்துல் யாஇன் படிக்கணும். ஹரக்கத்துல் யாஇ இல சாக்கினி ஸஹீஹி கப்லஹா. யாவுடைய ஹரக்கத் அந்த யாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது. இப்ப இங்க யா வரணும், சரியா? அப்ப யாவுடைய ஹரக்கத் அதற்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது. சும்மா பிறகு ஹரக்கத்தில் யா ஹரக்கத் பெற்று விட்டது. ஹஸ்பில் அசலி அசலை கவனிப்பதை கொண்டு யா ஹரக்கத் பெற்று இருந்துச்சு. அப்ப அசலை கவனிக்கும் போது என்ன இருக்குது? யாவுக்கு ஹரக்கத் இருக்குதான். இப்ப என்ன செஞ்சுட்டோம்? இடம் பெயர்த்துட்டோம்ல. இது இல்லத்தான எழுத்து, அது ஹரக்கத்தை சுமக்காது. அதுக்கு முன்னாடி சஹீஹான எழுத்து இருந்தா என்ன செய்யணும்? அந்த ஹரக்கத்தை சஹீஹான எழுத்து கொடுத்துடணும். இதுக்கு சுக்குன் வந்துடும். அப்படி ஆனதுக்கு அப்புறம் முஷையுன் மாறிடுச்சு. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? அசலை கவனிப்பதை கொண்டு முஷியஉன் யாவுக்கு ஹரக்கத்து இருக்குது. வன்ஃபதஹ மா கப்லஹல் ஆன ஆனால் இப்பொழுது இப்பொழுது அதாவது இடம்பெயர்ப்புக்கு பிறகு இப்பொழுது அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்றது. அப்ப முஷைஉன் அப்படி மாறினதுக்கு அப்புறம் ஷீனுக்கு தான் ஃபத்தஹ் இருக்கு, யாவுக்கு சுக்குன் தான் இருக்கு. அப்ப யாவுக்கு முன்னாடி உள்ளதுக்கு தான் ஃபத்தஹ் இருக்கு. இப்ப ஃபத்தஹ் இருந்தா என்ன சட்டம்? அந்த ஃபத்தஹுக்கு தோதுவா அலிஃபா மாத்திரும். அதான் ஃபகுலிபத் அலிஃபன் எனவே அந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது. அஜாப அடுத்து முஜாபுன். இதோட இஸ்மு மஃபூல் என்ன? முஜாபுன். இப்ப வாங்க ஏன் முஜாபுன் படிச்சோன்றத அது விளக்கத்தை பார்ப்போம். அஸ்லுஹு முஜாபுன் என்ற இஸ்மு மஃபூலின் அசல் ஆகிறது முஜ்வபுன். என்ன வரணும்? முஜ்வபுன் முஃஅலுன். நுகிலத் ஹரக்கத்துல் வாவி இல சாக்கினி ஸஹீஹி கப்லஹா வாவுடைய ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது. அப்ப வாவுடைய ஹரக்கத் இது இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற ஜீம் இதுக்கு இடம் பெயர்த்துட்டோம். அப்ப இது இங்க போயிரும். இப்ப முஜவுபுன் ஏன் போச்சு? இல்லத்தான எழுத்து ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி சஹீஹான எழுத்து சுக்குன் பெற்றா அவங்க அரபியர்களின் கருத்தின்படி இல்லத்தான எழுத்து ஹரக்கத்தை சுமக்காது. அதனால என்ன செஞ்சிட்டோம்? அந்த ஹரக்கத்தை சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்து கொடுத்துட்டு முஜவுபுன் மாறிடுச்சு. சும்ம பிறகு ஹரக்கத்தில் வாவு ஹசபில் அஸ்லி அசலை கவனிப்பதை கொண்டு அந்த வாவு ஹரக்கத் பெற்றிருந்தது. அசலை பார்க்கும்போது முஜுவபுன் வாவுக்கு ஹரக்கத் இருக்குதான். வன்ஃபதஹ மா கப்லஹல் ஆன இப்பொழுது இப்பொழுதுனா அந்த இடம்பெயர்ப்புக்கு பிறகு இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. அப்ப இப்ப முஜுவபுன்ல வாவ் ஹரக்கத் பெற்று
ஹரக்கத்தை இடம் பெயர்த்த பிறகு முஜவுபுன் அப்படி படிக்கும் பொழுது இப்பொழுது எப்படி இருக்குது? வாவுக்கு சுக்குன் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி தான் என்ன இருக்கு? ஃபத்தஹ் பெற்று விட்டது. அப்ப அந்த ஃபத்தஹ்க்கு தோதுவா என்ன செஞ்சிருவோம்? வாவ அலிஃபா புரட்டிடுவோம். ஃபகுலிபத் அலிஃபன். எனவே வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது. சரி வாங்க, இன்னும் ரெண்டு தான். அப்ப அடுத்து பாருங்க, அல்லாஹ் முலாஉன். இதோட இஸ்மு மஃபூல் என்ன? முலாஉன். அஸ்லுஹு, அதனுடைய அசல் இந்த முலாஉன் இருக்குல்ல, இந்த முலாஉன் என்ற வார்த்தையின் இஸ்மு மஃபூலின் அசலாகிறது முல்யஉன் முஃஅலுன். அப்ப என்ன வரணும்? முஃஅலுன் முல்யஉன் வரணும். அப்ப என்ன, இந்த யா இல்லத்தான எழுத்து ஹரக்கத் பெற்றிருக்கு, அதுக்கு முன்னாடி சஹீஹான சுக்குன் பெற்றது இருக்கு. அதனால இந்த இல்லத்தா என்ன எழுத்தின் ஹரக்கத்தை இதுக்கு கொடுத்துருவோம். நுகிலத் ஹரக்கத்துல் யா இல சாக்கினி சஹீஹி கபலஹா. யாவுடைய ஹரக்கத் அந்த யாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது. இந்த எழுத்து யாவுடைய ஹரக்கத் இந்த சஹீஹான சுக்குன் பெற்ற லாதுக்கு இடம்பெயர்க்கப்பட்டது. சும்ம பிறகு இந்த ஹரக்கத்தில் வாவு பிஹசபில் அஸ்லி, அசலை கவனிப்பதை கொண்டு அந்த வாவு ஹரக்கத் பெற்றிருந்தது. இப்ப அசலை கவனிக்கும் பொழுது என்ன இருக்குது? யாவுக்கு ஹரக்கத் இருக்குதான். ஒன் ஃபதஹ மா கபலஹல் ஆன். ஆனா இப்பொழுது இடம்பெயர்ப்புக்கு பிறகு இப்பொழுது முலாயிஉன் மாறிடுச்சுல, இந்த ஹரக்கத்தை தான் இங்க கொடுத்துட்டோமே. இப்ப இடம்பெயருக்கு பிறகு முலாயிஉன் படிக்கும் பொழுது இப்பொழுது அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. இப்ப யாவுக்கு சுக்குன் வந்து முலாய் லாதுக்கு தான் ஃபத்தஹ் இருக்கு. அப்ப யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. அப்ப அந்த ஃபத்தஹுக்கு தோதுவா யாவை சுக்குன் பெற்றிருந்தா என்ன செய்வோம்? அந்த யாவை அலிஃபா மாத்திருவோம். ஃபகுலிபத் அலிஃபன். எனவே அந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது. அகாச, கடைசியா பாருங்க, அகாச. இதோட இஸ்மு மஃபூல் முகாசுன். அஸ்லுஹு, இந்த முகாஸ் என்ற இஸ்மு மஃபூலின் அசலாகிறது முவசுன் முஃஅலுன் முவசுன். அப்ப அந்த வசூல்ல தானே வரணும். அப்ப முவசுன் தான் வரணும். அப்ப ஏன் மாறிடுச்சு? இது இல்லத்தான எழுத்து ஹரக்கத் பெற்றிருக்கு, அதுக்கு முன்னாடி சுக்குன் பெற்ற சஹீஹான எழுத்து வந்திருக்கு. அப்ப இந்த ஹரக்கத்தை இங்க கொடுத்துருவோம். ஏன் இல்லத்தான எழுத்து ஹரக்கத்தை சுமக்காது, அதனால என்ன செஞ்சிட்டோம்? அது கொடுத்துருவோம். நுகிலத் ஹரக்கத்துல் வாவி இல சாக்கினி சஹீஹி கபலஹா. வாவுடைய ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது. இப்ப இதான் வாவுடைய ஹரக்கத். இந்த ஹரக்கத்தை அதுக்கு முன்னாடி சஹீஹான சுக்குன் பெற்ற கைனுக்கு இடம்பெயர்த்துட்டோம். அப்ப முகவுசுன் மாறிடுச்சு. சும்மா பிறகு ஹரக்கத்தில் வாவு பிஹசபில் அஸ்லி. வாவ் அந்த வாவ் ஹரக்கத் பெற்றிருந்தது பிஹசபில் அஸ்லி, அசலை கவனிப்பதை கொண்டு. அசலை கவனிச்சா வாவுக்கு ஹரக்கத் இருக்குதான். ஒன் ஃபத்தஹ மா கபலஹல் ஆன. இப்பொழுது இடம்பெயர்ப்புக்கு பிறகு இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. முகவுசுன். இப்ப இடம்பெயர்ப்பு மாறினதுக்கு அப்புறம் முகவுசுன் தானே. அப்ப வாவுக்கு சுக்குன் வச்சு ரைனுக்கு ஃபத்தஹ் வச்சுதான் படிக்கிறோம். அப்ப வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று தான் ஃபத்தஹ் பெற்று இருக்கு. அப்ப என்ன சட்டம்? அந்த ஃபத்தஹுக்கு தோதுவா அலிஃபா மாத்திரணும். சரியா? அப்ப அந்த ஃபத்தஹுக்கு தோதுவா அலிஃபா மாத்தி ஃபகுலிபத் அலிஃபன். எனவே அந்த வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. இந்த 8வது தம்ரீன் முடிஞ்சிருச்சு. வாங்க 9வது தம்ரீனை பார்ப்போம். இன்னும் இரண்டே ரெண்டு தம்ரீன்கள் தான் இருக்கின்றன. அந்த இரண்டு தம்ரீன்களை முடித்தவுடன் இது அனைத்தும் முடிந்துவிடும். ஆம், வாருங்கள் 9வது தம்ரீன். கவ்வின், உருவாக்கு. ஜும்லத்தன், ஒரு ஜும்லா, ஒரே ஒரு வாசகமா கேட்கிறாங்க. ஜும்லத்தன், ஒரு ஜும்லாவை உருவாக்கு. பிஹா, எத்தகைய ஜும்லா? பிஹா, அந்த ஜும்லாவை கொண்டு இருக்குமே. கலிமத்துன், ஒரு வார்த்தை இருக்கும். அந்த ஜும்லாவை கொண்டு ஒரு வார்த்தை இருக்கும். எத்தகைய வார்த்தை? ஃபீஹா இஅலாலுன் வ இப்தாலுன், அந்த வார்த்தையிலே இஅலாலும் இன்னும் இப்தாலும் இருக்குமே. அத்தகைய ஒரு வார்த்தை அந்த ஜும்லாவை கொண்டு இருக்குமே. அத்தகைய ஒரு ஜும்லா, ஒரு வாசகத்தை நீ உருவாக்கு. அப்ப இந்த கலிமாக்கு இந்த ஜும்லா ஃபுல்லா என்னது? சிஃபத்தா வச்சு படிக்கணும். அப்ப இந்த இது மொத்தம் இதையும் சேர்த்து மொத்தமா இந்த ஜும்லாவுக்கு சிஃபத்தா வச்சு படிக்கணும். இந்த ஜும்லான்ற ஒரு வார்த்தைக்கு இது மொத்தமா சேர்த்து சிஃபத்தா வச்சு படிக்கணும். சரியா? அப்ப அந்த எந்த வார்த்தையிலே ஏலாலும் இன்னும் இபுதாலும் இருக்குமோ அத்தகைய வார்த்தை அந்த ஜும்லாவை கொண்டு இருக்குமே. அத்தகைய ஒரு வாசகம், அந்த வாசகத்தை நீ என்ன செய்? உருவாக்கு. ஷார்ட்டா சொல்லணும்னா ஒரு ஜும்லா இருக்கணும். அதுல அந்த ஒரு வாசகத்துல ஒரு வார்த்தை வரணும். அந்த வார்த்தையில ஏலாலும் இபுதாலும் இருக்கணும். அந்த வார்த்தையில என்ன இருக்கணும்? இபுதாலும் ஏலாலும் ஏற்பட்டிருக்கிற மாதிரி ஒரு வார்த்தைய வச்சு ஒரு வாசகத்தை உருவாக்கு. உஹ்ரா, வேறொரு வாசகத்தை உருவாக்கு. மற்றொரு வாசகத்தை என்ன செய்? நீ உருவாக்கு. எத்தகைய வாசகம்? பிஹா, அந்த வாசகத்தை கொண்டு இருக்கும். கலிமத்தும், ஒரு வார்த்தை இருக்கும். ஃபீஹா, அந்த
களிமா எப்படிப்பட்ட களிமான்னு சொல்றாங்க. களிமா கலிமத்தும் ஒரு களிமா ஒரு வார்த்தை இருக்கும் ஃபீஹா. அந்த வார்த்தையிலே இஅலாலுன் லைஸ கைரு, இஅலால் அல்லாத மற்றது இல்லாமல் இஅலால் மட்டும் இருக்கும். அப்ப லைஸ கைருனா என்ன சொல்ல வராங்க? இஅலால் அல்லாத மற்றது இல்லாமல், மற்றது இல்லாமல் இஅலால் மட்டும் இருக்குமே அந்த வார்த்தையிலே, மற்றது எதுவும் இல்லாமல் இஅலால் மட்டும் இருக்குமே அத்தகைய வார்த்தை அந்த ஜும்லாவை கொண்டு இருக்குமே அத்தகைய வேறொரு வாசகத்தை உருவாக்கு. இன்னொன்னு வாசகம் எழுதணும். அந்த வாசகம் எப்படி இருக்கணும்? அதுல ஒரு களிமா வச்சு எழுதணும். அதுல ஏழாள் மட்டும் இருக்கணும், இபுதால் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதான் சொல்றாங்க மற்றது எதுவும் இல்லாமல் ஏழாள் மட்டும்னாங்கல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் வாசகம் அதுல ஒரு களிமா வரணும், அதுல ஏழாள் இபுதால் ரெண்டுமே இருக்கணும். ரெண்டாவது ஒரு வாசகம் அதுல ஒரு களிமா இருக்கணும், அந்த களிமால ஏழாள் மட்டும் இருக்கணும், இபுதால் இருக்கக்கூடாது. இப்ப மூணாவது பாருங்க, சாலிசத்தன், மூன்றாவது ஒரு வாசகத்தை உருவாக்கு. சாலிசத்தன்னா என்னது? ஜும்லத்தன் சாலிசத்தன் அர்த்தம். மூன்றாவது வாசகத்தை நீ உருவாக்கு, இன்னும் மூன்றாவது வாசகத்தை உருவாக்கு. எத்தகைய வாசகம்? தஷ்தமிலு, அந்த வாசகம் உள்ளடக்கி இருக்குமே, அலா கலிமத்தின், ஒரு வார்த்தையின் மீது உள்ளடக்கி இருக்கும். எத்தகைய வார்த்தை? பிஹா இபுதாலும் லைச கைரு, அந்த வார்த்தையை கொண்டு இபுதால் அல்லாத மற்றது எதுவும் இல்லாமல், இபுதால் அந்த வார்த்தையை கொண்டு இருக்குமே, மற்றது இல்லாமல் இபுதால் மட்டும் அந்த வார்த்தையை கொண்டு இருக்குமே அத்தகைய ஒரு வார்த்தை மீது உள்ளடக்கி இருக்கக்கூடிய மூன்றாவது வாசகத்தை உருவாக்கு. அப்ப மற்றது இல்லாமல்னா இபுதாலை தவிர மற்றது ஏதும் இல்லாமல் இபுதால் மட்டும் வச்சு அமைக்கணும்னு அர்த்தம். அந்த வார்த்தையை கொண்டு பிஹானா அந்த வார்த்தையை கொண்டு இபுதால் மட்டும் இருக்குமே அத்தகைய ஒரு வார்த்தையின் மீது உள்ளடக்கி இருக்கும் ஒரு வாசகத்தை, மூன்றாவது ஒரு வாசகத்தை உருவாக்கு. இப்ப பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். மூணு வாசகம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வாசகம், அந்த வாசகத்துல ஒரு களிமா, அதுல ஏழாலும் இருக்கணும் இபுதாலும் இருக்கணும். ரெண்டாவது வாசகம், அதுல ஒரு களிமா இருக்கணும், அந்த களிமால ஏழால் மட்டும் இருக்கணும். மூணாவது வாசகம், அதுல ஒரு களிமா இருக்கணும், அந்த களிமால ஏழால் இருக்கக்கூடாது, இபுதால் மட்டும் இருக்கணும். அப்ப ஏழால் இபுதால் ரெண்டுமே இருக்கிறது ஈஸி, நாம் படிச்சிருக்கோம். வாவ அலிஃபையோ யாவையோ வேறொரு எழுத்தாக மாத்தினா அதுக்கு இபுதாலுன்னு சொல்லலாம், அதே போல ஏழாலுன்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். இபுதால்னா என்னது? ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாத்துறது, இதுவும் நம்மளுக்கு தெரியும். இன்னொரு ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாத்தினாவே அது இபுதால் தான். ஆனா அதுல ஏழால் வரக்கூடாது. அப்ப அலிஃப் வாவியாவை மாத்தாம வேற ஏதாச்சும் ஒரு எழுத்தை ஒன்னொன்னு எழுத்தா மாத்துனதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். அப்ப எதெல்லாம் ஏழால்னு சொல்லாமோ அது இபுதால்னு சொல்லலாம். இப்பதான் நம்மளுக்கு ஒண்ணு தோணும், ஏழால்னாவே அதுல இபுதாலும் வந்துருமேன்னு கேட்டா, அப்ப ஏழால் மட்டும் வச்சு அமைக்க சொல்றாங்களே, அப்ப என்ன செய்யலாம்? ஏழாலு பி தஸ்கீனை கேட்கறாங்கன்னு அர்த்தம். ஏழாலு பி தஸ்கீனை இபுதால்னு சொல்ல முடியாது, ஏன்னா அங்க வார்த்தையே மாத்தலையே. ஒரு எழுத்த இன்னொன்னு எழுத்தா மாத்தினாதானே அது இபுதாலு. அப்ப இங்க எதுவுமே மாத்தல, வார்த்தையே மாத்தலையே, எழுத்தையே மாத்தலையே. இப்போ ஒரு எழுத்தை இன்னொன்னு எழுத்தா மாத்தினாதான் இபுதால். அப்ப ஏழாலு பி தஸ்கீன்ல எழுத்தே மாறாது. வெறும் அதோடைய ஹரக்கத்தை என்ன செய்வோம்? இல்லத்தோடைய எழுத்தின் ஹரக்கத்தை சஹீஹான சுக்குன் பெற்ற ஒரு எழுத்துக்கு தான் அதோடைய ஹரக்கத்தை கொடுப்போமே தவிர எழுத்து எதுவும் மாறாது. இப்ப அந்த ஏழாலு பி தஸ்கீனை வச்சு ஒரு உதாரணம் எழுதணும். அதே போல ஏழால் இபுதாலை வச்சு ஒரு உதாரணம், இபுதால் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உதாரணம். வாங்க பாப்போமா? அப்ப இதான் ஒன்பதாவது தம்ரீன். மூணே மூணு ஜும்லா தான். அதற்கான ஒரு ஜும்லாவை நம்ம மூணு வாசகங்கள்ல அமைச்சிருவோம். சரியா? அப்ப பாருங்க, ஒன்பதாவது தம்ரீன். இப்போ ஒன்பதாவது தம்ரீனுடைய அந்த பயிற்சியுடைய மூணு ஜும்லாக்கள் இதுதான். இப்போ வாங்க, அப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போமா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ஏழாலும் இருக்கணும் இபுதாலும் இருக்கணும். ஏழால் கொண்டு வந்துட்டாவே அது இபுதால்னு வாவ் அலிஃபியாவை மாத்தினாவே அது ஏழாலும் சொல்லணும் இபுதாலும் சொல்லலாம், நம்ம படிச்சிருக்கோம். இப்ப வாவ் அலிஃபியாவை என்ன செய்ய போறோம்? மாத்த போறோம். இத்தகல் முக்மினு ரப்பஹு, ஒரு முக்மின் ஈமான் கொண்ட ஒருவன் அவன் இறைவனை தன் இறைவனை அஞ்சினான். இத்தகான அஞ்சினான், அல் முக்மினு ஈமான் கொண்ட ஒருவன், ரப்பஹு தன்னுடைய இறைவனை அஞ்சினான். இப்ப இத்த கையாந்தான் வரணும், அப்படிதானே? அப்ப என்ன செஞ்சிருக்கோம்? இத்த கையான் வரணும். அது என்ன செஞ்சிருக்கோம்? கடைசியில அலிஃப் வரணும், யாவுக்கு ஹரக்கத் வரணும். அது என்ன செஞ்சிட்டோம்? அதுக்கு முன்னாடி கா, இதுக்கு ஃபத்தஹ் வந்தனால அதுக்கு தோதுவா ஓரமா வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அந்த யாவை அலிஃபா மாத்துவோன்னு படிச்சிருக்கோம்ல. யா ஓரமா வந்து அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்துச்சுன்னா
அந்த யாவை அலிஃபா மாத்தணும்னு படிச்சிருக்கோம். அப்ப இத்தகைய யா ஓரமா வந்துச்சு, அதுக்கு முன்னாடி காஃபுக்கு என்ன வந்துருச்சு, ஃபத்தஹ் வந்துருச்சு. அதனால யாவை அலிஃபா மாத்திட்டோம். இது ஏலால். ஓகேவா? அதே போல இன்னொன்னு நடந்திருக்கு. என்னன்னா, இது வந்து இஃப்தஅல வஸன். அப்ப இவ்தகையன்னு வரணும். இங்க விளக்க தேவையில்லை, ஜும்லா மட்டும்தான் கேட்காங்க. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு தெளிவுக்காக கூறுகிறேன். இவ்தகா என்ன வரணும்? இவ்தகான்னு வரணும். அப்ப அங்க வாவை என்ன செஞ்சிட்டோம்? தாவாக புரட்டி இதுகாம் செஞ்சு இத்தகான்னு படிச்சிட்டோம். அதான் இஃப்தால வசன்ல என்ன செஞ்சணும் வந்துச்சுன்னா, அந்த ஃபா கலிமால இல்லத்தான ஒரு எழுத்து வந்துருச்சுன்னா இவ் தகா இஃப் தஅல இவ் இஃப். அப்போ ஃபாவோட இடத்துல வாவ் வந்துருச்சு. அப்போ ஃபா கலிமா இல்லத்தா வந்து அது இஃப்தால வசன்ல மாத்தணும்னா, இது இஃப்தால வசன் தானே, இந்த வாவை என்ன செய்வோம்? தாவா புரட்டி இதுகாம் செஞ்சு சொல்லுவோம். அதனால இவ் இவ்த அப்படி இருந்தது, இத்தன்னு மாறிடுச்சு. ஃபா கலிமால வாவ் வந்தனால அதை தாவா புரட்டி என்ன செஞ்சிட்டோம்? இதுகாம் செஞ்சு இத்தன்னு மாறிடுச்சு. இப்போ வாவை தாவா புரட்டி இருக்கோம், இங்க கடைசியில யாவை அலிஃபா புரட்டி இருக்கோம். அப்ப இத்தகா அல் முஃமினு ரப்பஹு. சரியா? இரண்டாவது என்ன செஞ்சுட்டாங்க? இந்த உதாரணம் இங்கு வராது. ஏனென்றால் இங்க நூன் வாவு மீம் வரணும். ஆஹ் அந்த வாவு அலிஃபா மாத்துனதுக்கு தான் உதாரணம் காட்டியிருக்காங்க. அப்ப இது ஏழாலும் சொல்லலாம், இபுத்தாலும் சொல்லலாம். ஏன்னா ஒரு எழுத்தை ஒன்னொன்னு எழுத்தா மாத்தினாவே அது ஏழாலும் சொல்ல வா அது இபுதால் தான். இப்போ வாவ் அலிஃபியாவை மாத்தினா அது ஏழால். இப்போ ஏழாலும் சொல்லக்கூடிய வாவ் அலிஃபியாவை புரட்டினால், வேறொரு எழுத்தாக இடம் மாத்தினால் அது ஏழாலும் சொல்லலாம். அதை என்ன ஒரு எழுத்து ஒண்ணு எழுத்தா மாத்தினாலும் இபுதாலும் சொல்லலாம். இப்போ இது ஏழால் இபுதால் ரெண்டுமே தான் சொல்ல முடியும். அப்ப இந்த உதாரணம் இங்கு வராது. இன்ஷால்லா நாம் அதற்கான வேறு ஒரு உதாரணத்தை இங்கு பார்ப்போம், வாருங்கள். அல் ஏலாலு ஃபக்கத், ஏலால் மட்டும் இருக்கக்கூடிய உதாரணம். அல் குர்ஆனு, இந்த குர்ஆன் ஆகிறது கிதாபுன் முபீனுன், தெளிவுபடுத்தக்கூடிய வேதமாகும். தெளிவுபடுத்தக்கூடிய வேதமாகும், புத்தகமாகும். அப்ப குர்ஆன் என்பது தெளிவுபடுத்தக்கூடிய புத்தகம். இங்க என்ன சொல்றாங்க? முபுயீனுன், முஃஇலுன் வசன்ல வரணும். முபுயீனுன், முஃஇலுன். இப்ப முபுயீனுன் அப்படின்னு படிக்காம என்ன செய்யறோம்? முபீனுன். இந்த ஹரக்கத்தை, யாவுடைய ஹரக்கத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம். ஏன்? யா இல்லத்தான் எழுத்து ஹரக்கத் பெற்றிருக்கு. பால முப் அப்படி என்ன வந்திருக்கு? சுக்குன் வந்திருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இதோடைய இது இங்க போயிடும், இதோடைய ஹரக்கத் இங்க போய் முபீனுன் மாறிடுச்சு. அப்ப இங்க எந்த எழுத்தையும் மாத்தல. ஏழால் மட்டும், ஏழால் பி தஸ்கீன் மட்டும் ஏற்பட்டிருக்கு. இங்க இபுதால் எதுவுமே இல்லை, ஏழால் பி தஸ்கீன் மட்டும் ஏற்பட்டிருக்கு, முபீனுன். இப்ப இதோடைய உதாரணம் பார்த்தாச்சு. வாங்க மூணாவது உதாரணத்தை பார்ப்போம். மூணாவது பாருங்க, இபுதால் மட்டும் வச்சு கேட்டாங்களே அதுக்கு. இல்தஜஅல் மரீது, அந்த நோயாளி ஒருக்கணித்து படுத்தான். அப்ப இல்தஜஅனா ஒருக்கணித்து சாய்ந்து படுத்தான்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன இபுதால் ஏற்பட்டிருக்கு? இங்க இஃப்தஅல வஸன், இஃப்தஅல வஸன். அப்ப தஜஅ தா தானே வரணும், இந்த இடத்துல தா வரணும். ஆனா தாவா மாத்திருக்கோம். ஏன்? ஃபா கலிமால லாது வந்துருச்சு. ஃபா கலிமால லாது வந்தா என்ன செய்யணும்? அந்த தாவை இஃப்தஅல வஸன்ல வரும் பொழுது அந்த தாவை தாவா மாத்தி இல்தஜஅன்னு படிக்கணும். அப்ப தாவை தாவா மாத்திருக்கோம். அப்ப இது இபுதால் தான். வாவ் அலிஃபியா மாத்தினாதானே ஏழால் ஆகும். இங்க ஏழாளுக்கு தஸ்கீனும் ஏற்படல. இப்ப ஒரு எழுத்து தா என்ற எழுத்தை தாவாக மாத்திருக்கோம். இதுக்கு இபுதால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால இல்தஜஅல் மரீது. அப்ப இந்த மூணு உதாரணம் கேட்டாங்க, சொல்லியாச்சு. வாருங்கள், இப்பொழுது நாம் என்ன செய்ய போறோம்? கடைசி தம்ரீனை இப்பொழுது காணப்போகிறோம். இப்ப கடைசி தம்ரீன் என்ன? எப்பவும் போல ஒரு கவிதையை கேட்பார்கள் ஒவ்வொரு தம்ரீன் பயிற்சியிலையும். இது கடைசி பயிற்சி, 10வது பயிற்சி. பாருங்கள், அந்த இதை கவிதையை விவரித்து விட்டு அதில் என்ன கேட்கிறார்களோ அதை செய்வோம். இஷ்ரஹ், விவரி அல் பைத்தல் ஆத்திய, பின்வரக்கூடிய கவிதையை விவரி. வபையின் மாஃபி பாதி கலிமாத்திஹி மினல் இஅலாலி பித்தஸ்கீனி. வபையின் இன்னும் விளக்கு, மாஃபி பாதி கலிமாத்திஹி அந்த கவிதையின் வார்த்தைகளின் சிலதிலே இஅலாலு பித்தஸ்கீனில் இருந்து உள்ள ஒன்றை விளக்கு. அப்ப அந்த வார்த்தைகள், கவிதைகளுடைய வார்த்தைகள்ல சிலதுல ஏலாலு பி தஸ்கீனில் இருந்து உள்ள ஒன்றை நீ விளக்கு. சில வார்த்தைகளை ஏலாலு பி தஸ்கீன் ஏற்பட்டிருக்கு, அந்த ஒன்றை நீ என்ன செய்? விளக்கு. ஏலாலு பி தஸ்கீன் மட்டும் சில வார்த்தைகள் ஏற்பட்டிருக்கு, அதை மட்டும் விவரின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்? இதுக்கு ஷரஹ் விவரிச்சிடும். அதுக்கப்புறமா அவங்க சொன்ன மாதிரி ஏலாலு பி தஸ்கீன் இருக்கக்கூடிய வார்த்தைகளை விளக்குவோம். அப்ப இந்த கவிதை வந்து இதோட கருத்து நம்மளுக்கு நன்று தெரிந்த ஒரு கருத்து தான். என்னவென்றால், ஒருத்தவர்களை அடித்தாலோ அவர்களை உடம்பில் அடித்தால் அந்த வடு
இல்லாட்டி காயப்பட்டால் அந்த உடல்ல உள்ள காயம் என்ன செஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமா ஆறி என்னவாயிரும், தெளிவாகி விடலாம். ஆனா ஒருத்தவங்கள மனசு கஷ்டப்படுற மாதிரி, அவங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா, அது எப்போ சொன்னாலும் அது மறையவே முடியாது. அவங்க மனசு விட்டு என்ன செய்யாது, அந்த விஷயம் அழியவே அழியாது. அதுக்குதான் சொல்லுவாங்க, திருக்குறள்ல கூட நம்மளுக்கு இருக்குல்ல, என்ன இருக்குது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயால சுட்ட புண்ணு கூட என்ன செஞ்சிடும், ஆறிடும். ஆனா நாவினால் சுட்டா, நாவால ஒருத்தவங்களை திட்டிட்டோ, ஏதாச்சும் ரொம்ப அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா, காலம் முழுக்க அதை யோசிச்சு 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 என்ன செய்வாங்க, மனசு வருத்தப்பட்டுட்டே இருப்பான். அது எப்பவுமே ஆறவே ஆறாது. நம்ம போய் மன்னிப்பு கேட்டாலும் என்னதான் சொன்னாலும் சரி, அதை சொல்லிட்டோம்ல, அது உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அதே கருத்தை சொல்லிதான் இங்க ஒரு கவிதையும் எழுதுறாங்க. நம்ம உடல்ல ஏற்படுத்துற ஒரு காயம்ன்றது ஆறி போயிடும். கொஞ்ச நாட்கள்லயோ இல்ல சில மாதங்களையோ சில வருடங்களையோ ஆறி போயிடும். ஆனா ஒருத்தவங்கள மனசு கஷ்டப்படுத்திட்டோம்னா, ஒருத்தவங்களை இழிவுபடுத்திட்டோம்னா, எல்லாருக்கும் முன்னாடி ஒருத்தவங்களை அவமானப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அது காலம் கடந்து போனாலும் என்ன செய்யாது, அந்த விஷயம் மாறவே மாறாது. அதான் இங்க சொல்றாங்க. வாருங்கள் பாப்போமா. யஹூனு அலைனா, எங்கள் மீது என்னவாகும், யஹூனு எளிதாகும், இலகுவாகும், துசாப ஜுசூமுனா, எங்களுடைய உடல்கள் பாதிக்கப்படுவது எங்கள் மீது இலகுவாகும். வத்தஸ்லம அஅராதுன் லனா, அதே போல் வஉகூலுன், வத்தஸ்லம அஅராதுன் லனா, எங்களுக்குரிய, லனானா என்னது, எங்களுக்குரிய கண்ணியங்கள், வஉகூலுன் அறிவுகள், நன்றாக இருப்பதும், நன்றாக இருக்கும் நிலையில், எங்களுக்குரிய கண்ணியங்கள் அறிவுகள் நன்றாக பாதுகாப்பாக சலாமத்தாக இருக்கும் நிலையில் எங்களுடைய உடல்கள் பாதிக்கப்படுவது எங்கள் மீது இலகுவாகும். எங்க உடல்கள் பாதிக்கப்படுறது எங்களுக்கு இலகு. எந்த நிலையில, எங்களுடைய கண்ணியத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, அது எங்களுடைய அறிவுகள், எங்களுடைய சிந்தனைகளுக்கு, அறிவுகள்னு அதையே சிந்திச்சு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அப்ப எங்க சிந்தனைக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எங்களுடைய உடல்கள் மட்டும் பாதிக்கப்படுவது எங்கள் மீது எனது இலகுவாகும். இது ஈஸி, இது டக்குன்னு ஆறிடும். ஆனா இந்த விஷயம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா, சலாமத் இல்லாம போயிருச்சுன்னா, கண்ணியங்கள், ஒரு மனிதனுடைய கண்ணியம் போயிடுச்சுன்னா, ஊருக்கு நடுவுல வச்சு அவமானப்படுத்திட்டோம்னா, காலம் முழுக்க அது அழியவே அழியாது. நடந்தது நடந்ததுதான். சரியா? அதான் அந்த கவிதை தான், அதோடைய விளக்கம் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதோடைய விளக்கம் சொல்லியாச்சு. வாருங்கள், அந்த கவிதையில உள்ள அந்த ஏழாலு பி தஸ்கீனை விவரிக்க சொன்னாங்கல்ல, அந்த விவரிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை இதுடன் முடித்துக் கொள்வோம். அப்ப பாருங்க, யஹூனு, யஹூனுன்ற வார்த்தையில ஏழாலு பி தஸ்கீன் ஏற்பட்டிருக்கு. எப்படின்னு பாருங்க, அஸ்லுஹு, அந்த யஹூன் என்ற வார்த்தையின் அசலாகிறது ஆஹ் யஹூனு, இந்த லஃப்லு. இப்ப லஃப்லின் இந்த யஹூனு, யஹூனு என்ற லஃப்லின் அசலாகிறது யஹூனு. என்ன இருக்கும், யஹூனு. அப்ப ஏன் யஹூனுன்னு மாறிடுச்சு, நல்லா கவனிங்க. வாவுல என்ன இருக்கு, ஹரக்கத் இருக்கு, அதுக்கு முன்னாடி சஹீஹான ஹா, அதுக்கு சுக்கூன் இருக்கு. அதனால இந்த ஹரக்கத்தை என்ன செஞ்சிருவோம், அதை கொடுத்துருவோம். அதான ஏன் அலுபி தஸ்கின், நோக்கில் ஹரக்கத்துல் வாவி இல்ல சாக்கினி சஹீஹி கபலஹா, வாவுடைய ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது. இப்போ வாவுடைய ஹரக்கத் இது, இது சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது. காரணம் தெரியும், வாவ் இல்லத்தான் எழுத்து, அது ஹரக்கத்தை சுமக்காது, அதனால முன்னாடி சுக்குன் இருந்தனால அதுக்கு மாத்திட்டோம். துசாபு, இப்ப துசாபு பாருங்க, அஸ்லுஹு, துசாபுடைய அசல் என்னன்னா துஸ்வபு. அப்ப இது என்ன வசனு, துசாபுன்றது அஃஅல யுஃஇலு இஃப்அலன் ஃபஹுவ முஃஇலுன், உஃஇல யுஃஅலுன் வரும். அப்ப யுஃப் அலு, அதுல துஃப் அலு. சரியா? அப்ப துஸ்வபு தானே வரணும். துஃப் அலு வசன்னா என்ன வரணும், துஸ்வபுன்னு வரணும். ஆனா துசாபுன்னு மாறிடுச்சு, நம்மளுக்கு தெரியும். வாவ் இல்லத்தானே எழுத்து, அது ஹர்க்கத் பெற்று அதுக்கு முன்னாடி சஹீஹான எழுத்து சுக்குன் பெற்றா என்ன செய்வோம், இந்த ஹரக்கத்தை அதுக்கு மாத்திருவோம். அதான் மாத்திருக்காங்க. நுக்கிலத் ஹரக்கத்துல் வாவி இல்ல சாக்கினி சஹீஹி கபலஹா, வாவுடைய ஹரக்கத், இந்த வாவு இருக்குல்ல, இந்த வாவுடைய ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது. சும்மா பிறகு இப்ப மாத்திட்டா என்னவாயிரும், துசவுபுன்னு இருக்கும். இப்ப இடத்த மாத்திட்டோன்னே, இந்த ஹரக்கத்தோட இடத்த மாத்திட்டோன்னே துசவுபுன்னு இருக்கும்.
அப்ப பிறகு ஹர்ரக்கத்தில் வாவு பி ஹசுபில் அஸ்லி, அசலை கவனிப்பதை கொண்டு அந்த வாவு ஹர்க்கத் பெற்று இருக்கிறது. அப்ப இதான் அசலு. துஸ்வபு தான் அசலு. அது கவனிக்கும் ஹர்க்கத் இருக்குது. ஒன் ஃபத்தஹ மா கபலஹல் ஆன. இப்பொழுது, இப்பொழுதுனா இந்த இடம்பெயர்ப்புக்கு பிறகு இப்பொழுது துசவுபுன்னு படிக்கிறோம்ல, இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. அப்ப துசவுபுன்னு படிக்கும்போது வாவுக்கு சுக்கூன் இருக்கு, அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. இப்ப ஃபத்தஹ் இருந்தா என்ன செய்வோம்? வாவு சுக்கூன் பெற்றதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருந்தா இந்த வாவை அலிஃபா புரட்டுவோம், படிச்சிருக்கோம்ல ஏழால். அப்ப அதே போல அப்ப இப்போ என்னவாயிருச்சு? சுக்குன் பெற்றதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் பெற்று விட்டது. எனவே குலிபத் அலிஃபன், இந்த வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அல் இஅலால், இப்தால், இஅலாலு பித்தஸ்கீன், இதனுடைய உதாரணங்கள் முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு புதிய பாடத்தை நாம் தொடங்குவோம். வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.